எதுக்கு எடுத்தாலும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பாஸ் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு, நாளைக்கு முடிக்கணும்னா சிஸ்டத்தை எடுத்து வச்சா மட்டும்தான் தூக்கமே வரும். அது வரையும் தூக்கம் வராது. அது வரையும் சிந்தனை நல்லா போயிட்டு இருக்கும். வேலைன்னு ஆரம்பிச்சுட்டா தூக்கம் வந்துடும். வயதான காலத்துல தான் ரொம்ப சோதனையே வரும். கோர்ட்டுக்கு அலைஞ்சே பாதி ஆயுள் காலம் முடிஞ்சு இந்த கோயில் குளம்னு எங்கேயே அழைக்கிறது, ஜோசியரா தேடி போய் பரிகாரமா பண்ணி அழுத்து போயிட்டேன் அப்படிம்பாங்க. அப்ப இந்த இடத்துல யார் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா சனி பகவான் கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஒரு தானியம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யும். என்ன தானியம் சார்? ராகு பகவானுக்கு சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு தானியம்ங்கிறது உளுந்து. இந்த உளுந்து தானியத்தை நிறைய தர்மங்கள் செய்து வரணும். நிறைய பேருக்கு அதனால் செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் கொடுத்து வந்தா ராகு பகவானுடைய அனுகூலம் கிடைத்து மேற்படியான பிரச்சனைகள் குறையும். ராகுவினுடைய அலைவரிசை எண் 4. தொடர்ச்சியாக 4 வாரம் இந்த விஷயத்தை அவங்க கடைபிடிக்கணும். அதுலயும் புற்றுக்கள் நிறைந்த கோவில்கள், நாகமா தேவதை இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான தான தர்மங்களை இவங்க செஞ்சாங்கன்னா நல்ல வெற்றி, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுது, மாடியில இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு அவங்க நோயாளியா ஆயிடுவாங்க. ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். நாள் போக்குல பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு மாதிரி நோயாளி மாதிரி ஆயிட்டு பெட்லயே படுத்த படுக்கையில இருப்பாங்க. பார்க்கும்போது நல்லா தான் இருப்பாங்க, ஆனா நோயாளியாவே தான் மாறி இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க சார்? அதே மாதிரி இந்த அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது, திடீர் விபத்து ஏற்படுது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் என்ன காரணம்? முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சட்ட சிக்கல், அதாவது இந்த வாய்தான்னு பல ஆண்டு காலமாவே இழுவையிலே இருக்கும் சார். அதுக்கான ஒரு தீர்ப்பை நோக்கி காத்துட்டு இருப்பாங்க. எப்ப கிடைக்குமே தெரியாது. அவங்களுடைய ஆயுட்காலம் பாதி அதுலயே போயிடும். கோர்ட்டுக்கும் கேஸுக்குமே போயிடும். சோ இதுக்கு எந்த கிரகம் காரணம்? அருமையான கேள்வி. ஆயுள் காலம் முழுவதுமே கோர்ட்டு கேஸுனே போயிடும்னா பிறந்த பிறவி வாழ்க்கை கொஞ்சம், அதுல பாதி தூக்கத்திலே போயிருது, பாதி இளமையில போயிருது, பாதி முதுமையில போயிருது. இருக்கிற கொஞ்ச காலம் அதுவும் கோர்ட்டு வாசல்லே போயிருச்சுன்னா எதுக்கு பிறந்துகிட்டு? அப்ப இதுவும் விதைப்படி தானே நடக்குது. அப்படிலாம் கோர்ட்டு வாசல்ல போய் உட்கார்ந்துருக்கவங்களே பார்க்கத்தானே செய்யறோம். இதுல சில கஷ்டமான விஷயம் என்னன்னா, அவங்க மேல தப்பே நடந்திருக்காரு, ஆனா அவங்க மேல ஒரு பொய் புகார் ஏற்பட்டு அதனால போயிட்டு இருப்பாங்க. கோர்ட்டு வாசல் போனாலே இந்த பக்கம் திரும்பிட்டு போற ஆள்லாம் இருக்கு. ஆனா விதி வலுக்கட்டாயமா கோர்ட்டுக்குள்ள போக வச்சிரும். வாய்தான்னு அலைய விட்டுரும். அல்லது தன்னுடைய சொந்த நிலம் எங்கேயோ வாங்கி போட்டிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு அந்த சொத்துனால கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நல்ல பொருத்தங்கள் பார்த்து திருமணம் முடிச்சும் கூட எல்லாம் சரியா இருந்தும் கூட விவாகரத்து கேஸுக்காக போய் நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத வழக்குகள், பிரச்சனைகள். அதே போல நீங்க சொன்னீங்க உயரமான இடத்துல இருந்து விழுதல், அடிபடுதல் அப்படின்னா ரொம்ப பேர் யாரும் வேணும்லாம் விழுகிறது இல்ல. டவர்ல ஏறி குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றது சிலர் மிரட்டுறதுக்காக. அதே நேரத்துல ஒரு அருவிக்கு போவாங்க, ஒரு குளிக்க போற இடத்துக்கு எதிர்பாராம சுற்றுலா அனுபவிக்க போன இடத்துல வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். அல்லது ஒரு பயணம் பண்ணும்போது வலிக்கு விழுந்துருவாங்க. சாதாரணமா புல்லு தடிக்கு விழுந்து செத்தாலாம் நிறைய இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே தன்னுடைய சொந்த ஹமாம்லயே வலிக்கு விழுந்தவங்க, பாத்ரூம்ல விழுந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மொட்டை மாடிக்கு துணி காய போடுறேன், விழுந்துட்டேன்பாங்க. ஒண்ணுமே இருக்காது, நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு நரம்பு சுளுக்கி இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா வருஷம் முழுசும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மந்த புத்தி, சோம்பேறித்தனம், அலட்சியம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்கள் வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பாஸ் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு, நாளைக்கு முடிக்கணும்னா சிஸ்டத்தை எடுத்து வச்சா மட்டும்தான் தூக்கமே வரும். அது வரையும் தூக்கம் வராது. அது வரையும் சிந்தனை நல்லா போயிட்டு இருக்கும். வேலைன்னு ஆரம்பிச்சுட்டா தூக்கம் வந்துடும், சோம்பேறித்தனம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் குளிக்க போய் பாத்ரூம்ல தூங்கிக்கிட்டே இருந்த விழுந்தாலாம் தெரியும். அப்ப சனீஸ்வரன் மந்தம், தேக்கம், முடம் இதுகளை கொடுப்பாரு அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களை சுத்தி நடக்குதுன்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் எதிர் துருவமா உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்கேயோ அஷ்டம சனியோ, கண்டக சனியோ, 7.5 சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, அல்லது பிறப்பு ஜாதகத்துல சனி திசையோ புத்தியோ. ரொம்ப பேர் சொல்லுவாங்க எனக்கு அஷ்டமம் முடிஞ்சு, 7.5 முடிஞ்சு, கண்டச்சனி முடிஞ்சு, என்னப்பா அப்படிம்பா. ஐயா ஜாதகத்துல எங்கேயாவது உட்காந்து சனி திசை, சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கும். அதை நம்ம பார்க்க முடியாது. அந்தாரம்னு சில நாட்கள் நடக்கும், சூட்சமம்னு சில நாட்கள் நடக்கும், பிராணன்னு சுப நாட்கள் நடக்கும். அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திய சனீஸ்வர பகவான் எங்கேயாவது இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருது. உடனே திருநள்ளாறு ஓடுங்க, குச்சனூர் ஓடுங்க, அங்கே ஓடுங்க, இங்கே ஓடுனா ஏற்கனவே நடக்க முடியல, என்னங்கிட்ட திருநள்ளாறு குச்சனூர் போறது, எந்திரிச்சு போக வழி இருந்தா தான் நான் கோயிலுக்கு போயிருவேனே, நானே குச்சியை பிடிச்சி நடந்துகிட்டு இருக்கேன், நான் எங்கேயா திருநள்ளாறு போறதுன்னு கேட்பாங்க. அல்லது வயதான காலத்துலதான் ரொம்ப சோதனையே வரும். கோர்ட்டுக்கு அலைஞ்சே பாதி ஆயுள் காலம் முடிஞ்சு இந்த கோயில் குளம்னு எங்கேயே அழைக்கிறது, ஜோசியரா தேடி போய் பரிகாரமா பண்ணி அழுத்து போயிட்டேன் அப்படிம்பாங்க. அப்ப இந்த இடத்துல யார் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா சனி பகவான் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்ப சனி பகவானுக்கு நவதானியத்தில் சொல்லப்பட்டது எள்ளு. உடனே நீங்க பாத்தீங்கன்னா நான் சனீஸ்வர பகவான் கோயில்ல நீங்க குருவுக்கு சொன்னீங்க சுண்டக்கடலை குமிஞ்சு கிடக்குன்னு, போய் சனீஸ்வர பகவான் கோயில்ல பாருங்க,
எள்ளு கலந்து அன்னைக்கு காக்கா டயர்ட் ஆயிடும். இந்த ஆடி அமாவாசையில எல்லாம் பாத்தீங்கன்னா எள்ளு கலந்து பித்திருக்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எள்ளு கலந்த சாதம் பாத்தீங்கன்னா நிறைய கோயிலை சுத்தி இருக்கும். எள்ளு விளக்கு நடக்கவே முடியாது, எங்க பார்த்தாலும் எள்ளு விளக்கா போட்டு விட்டோம். சனீஸ்வர பகவான் அதை சொல்லல. எள்ளினால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை, எள்ளு உருண்டையோ, எள்ளு ரொட்டியோ, எள்ளு பிஸ்கட்டோ, எள்ளுனா கொஞ்சம் எள்ள கலந்து கோதுமை தோசை, எள்ளினால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை எளியவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு, முதியவர்களுக்கு, ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல இரவு நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, பசியார அவங்களுக்கு கொண்டு போய் எள்ளினால் செய்யப்பட்ட சர்வீஸ் மூலியமா மட்டும்தான் சனீஸ்வரனை திருப்திப்படுத்த முடியும். சேவையின் மூலியமா மட்டும்தான் சனீஸ்வரன்ட்ட போய் நிக்கிறதுக்கு தகுதி இருக்க முடியும். அப்போ அந்த சனீஸ்வர பகவானுக்கு சொல்லப்பட்ட தானியத்தால செய்யப்பட்ட உணவு முறைகள். டைரக்டா எள்ளுதான் இல்ல, நல்லெண்ணெய் எங்க இருந்து வருது? எள்ளுல இருந்து வருது. அப்ப எல்லா பொருளையும் எண்ணெய் சேர்க்காம எந்த பொருளையும் தயார் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப சன்ஃபிளவர் ஆயில், அந்த ஆயில், இந்த ஆயில், நீங்க எதை வேணாலும் விருப்பப்பட்டாலும் கூட வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நல்லெண்ணெயினால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள், அபிஷேகங்கிற பொருளை போய் லிட்டர் கணக்கில் கொட்டிடாம சுவாமிக்கு தீபம் ஏற்றுறதுக்கான நல்லெண்ணெய்களை கொண்டு போய் கொடுக்கறது, நல்லெண்ணெயினால் எள்ளினால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை விநியோகம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவான் சன்னதியில போய் எள்ளு தீபம் விளக்கிட்டு சனீஸ்வரனை மனதார வழிபாடு பண்ணி காகத்திற்கு சாதம் வைத்து எனக்கு மேற்படியான பிரச்சனைகள்லாம் வராம சீக்கிரம் குறையிறதுக்கு அருள் புரிவாயே அப்படின்னு சொல்லி சனி பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை எல்லாம் மானசீகமா சொல்லி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். சனீஸ்வரனுடைய ஆதிக்கம்ங்கிறது 8. எனவே 8 வார சனிக்கிழமை தொடர்ச்சியா போகலாம். சனி பகவான் தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். தடை வந்தாலும் கவலைப்படாதீங்க. 4 வாரம் போக முடிஞ்சுச்சு, 5வது வாரம் போக முடியல, கவலைப்பட வேண்டாம். அடுத்த வாரத்துல இருந்து கன்டினியூ பண்ணிக்கோங்க. வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னா அவரை மானசீகமா நினைச்சிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. எங்க ஊர்ல காக்காவே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. எல்லா ஊர்லயும் முதியவர்கள் இருப்பாங்க, எல்லா ஊர்லயும் ஊனமானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. தேவையானவர்களுக்கு கொடுக்கணும். தேவையானவர்களுக்கு, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவணும். மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, இவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்து வந்தோம்னா சனி பகவானுடைய மிகப்பெரிய அனுகூலமும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில நிவர்த்தியாகும். மினிமம் ஒரு 8 வாரம் அப்படிங்கறது நீங்க மினிமமா சொல்றீங்க. நடக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா அந்த பிரச்சனைகள் குறைய 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 உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இப்போ திருமணத்தை பத்தி பேசும்போது, திருமணம் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கிறது இல்ல. அதுக்கு ஒரு காரணம் விவாகரத்துல போய் முடியறது. 2வது திருமணம் பண்ணுவாங்க, 3வது திருமணம் கூட பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அது நிலைக்கவே நிலைக்காது. இல்ல அப்படின்னா ஒருவேளை இங்கே திருமணம் நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு, சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு என் கணவர் போனாரு, அங்க அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு சிறைவாசம்ல இருக்காரு, அவரை என்னால மீட்டு கொண்டு வர முடியல, அதனால எங்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பிள்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன காரணம் சார்? அதே மாதிரி இந்த விஷக்கடி, இந்த விஷ ஜந்துக்கள் இருக்கு இல்லையா, பள்ளி, சில பேர் பள்ளியை பார்த்தா பயப்படுவாங்க. அது என்ன பயம்னு தெரியாது. ஏன்னோ எனக்கு கரப்பம், பாம்பு பார்த்தா கூட பயப்பட மாட்டேன், பள்ளி பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இந்த விஷ ஜந்துக்களால ஏற்படக்கூடிய பயங்கள், இதுக்கு என்ன கிரகம் காரணம்? ஒரு வீட்டுல விருந்தாளி அதிகம் வந்து போறாங்களோ இல்லையா, கரப்பாம்பூச்சி அதிகம் வந்து போகும். நல்லா சுத்தமா வீட்டை பளிச்சுன்னு வச்சிருப்பாங்க. எப்படிதான் கரையான் எல்லாத்தையும் அரிக்கும்னு தெரியாது. கரையான் 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தாலே கரையான் புத்து கட்டி இருக்கும். அல்லது எந்த ரூமுக்கு போனாலும் பள்ளி அங்கே படையெடுத்து உட்கார்ந்துருக்கும். அல்லது தூங்கும் போது கூட சில பேருக்கு பாம்பு கனவுல வரும், விஷஜந்துகள் தீண்டுன மாதிரி கனவு வரும். இருட்டை கண்டாலே ஒரு விதமான அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி திருமண விஷயங்கள்ல நல்ல கணவன் மனைவி, நல்ல தம்பதிகள், ஆனா காசு வேணுமே, இந்த உலகத்துல வாழணுமே, பொருளாதாரத்தை தேடி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு வழியில ஏதோ ஒரு ஊர்ல என்னமோ கஷ்டப்பட்டுனா கூட என் குடும்பத்துல இருக்கிற மனைவி மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு போயிடுவாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த நாட்டிலேயே தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் வந்துடும். ஏஜென்ட் ஏமாத்திடுவாங்க, வெளிநாட்டுல போய் லாக் ஆகிக்குவாங்க. அந்த இடத்துல எதிர்பார்த்த எந்த நன்மைகளும் அவங்களுக்கு இல்லாம அவங்க அங்கிருந்து இங்க வர்றதுக்கு இவங்க பணம் போட்டுவிட்டு வர்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கூட நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான, அல்லது எதிர்பார்த்த வேலை இல்லாம வேற நாட்டுக்கு மாறணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் தட்டி போயிட்டே இருக்கும். அடுத்து நல்லா போயிட்டு இருக்கிற திருமண வாழ்க்கையில சந்தேக பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை, சந்தேக பிரச்சனை. நீங்க அவரோட பேசுனீங்க, நீங்க இவரோட பேசுனீங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, சந்தேகத்தை தாண்டி ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ ஓபன் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா உங்க செல்லுடைய பாஸ்வேர்டு, யூசர் ஐடி எனக்கு தெரியணும் இப்படிங்கிற இந்த ஐடி பிரச்சனையே இன்னைக்கு குடும்பத்துல அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அல்லது பழைய எக்ஸ் வலைதளங்களை போய் இவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அதுல ஒரு சண்டை முதல் வர்றது, அல்லது இன்னொருத்தர் போட்டு கொடுத்து அதனால பிரச்சனைகள் வருது. அது போய் விவாகரத்துல போய் நிக்கிறது. அதுக்கு இவங்க வச்சிருக்கிற ஒரே ஆப்ஷன் பேசி தீர்க்கிறது இல்ல, அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுவாங்க.
அப்ப இன்னொரு திருமணம், அடுத்து போயிடுவாங்க, அடுத்த திருமணம், அதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் போயில 50 வயசு ஆயிடும். பண்ணுனா என்ன, பண்ணலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி போய் நின்றோம். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் ஏற்படுவது, கட்டிய திருமணத்தில் பிரச்சனைகள் வருவது, விஷ ஜந்துக்களை பற்றிய பயம் வருவது, வெளிநாடுகளில் போய் சிக்கிக் கொள்வது, கலப்பு திருமணத்தால் ஏற்படக்கூடிய த்ரெட்டன் பயம் ஏற்படுவது, இதற்கெல்லாம் ராகுவே காரகர். அப்ப உங்க ஜாதகத்துல ராகு பகவான் எங்கேயோ கட்டம் கட்டி உட்கார்ந்துருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியோட சேர்ந்துருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லது ராகு பகவானுடைய தசாபுத்தியோ அந்தாரமோ சூட்சமோ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். மொத்தத்துக்கு ராகு காலம் உங்களுக்கு பெர்மனண்டா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நம்மளை சுத்தி நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தானியம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யும். என்ன தானியம் சார்? நம்பினவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே. நம்பிக்கை வைத்தால் பரம்பொருள் நிச்சயம் துணை புரியும். அப்படி ராகு பகவானுக்கு சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு தானியம்ங்கிறது உளுந்து. இன்னைக்கு காலையில ரொம்ப பேருடைய டிஃபனே உளுந்த வடை தான். வீட்டுல சண்டை போட்டு போனா ஃபர்ஸ்ட் ஒரு உளுந்த வடையை 2 டீயும் குடிச்சிட்டு போவோம்ப்பா வேலைக்கு அப்படின்னு போற ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல இந்த உளுந்தினால் செய்யப்பட்ட பதார்த்தங்களுக்கு ராகு காரகர். அப்ப நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு உளுந்தால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை நெய்வேத்தியமாக செய்து ராகு பகவானை வழிபட்டு அருகில் உள்ளவர்களுக்கு கொடுத்து வரலாம். வீட்டில் உளுந்த வடைகளை தயார் செய்து எளியவர்களுக்கு கொடுத்து வரலாம். உளுந்தினால் செய்யப்பட்ட உளுந்தங்களி, உளுந்தினால் செய்யப்பட்டக்கூடிய நிறைய பதார்த்தங்கள், இதெல்லாம் இன்னைக்கு தான் டெக்னிக்கலா புதுசாக கற்றுக்கிட்டு செய்கிறாங்களே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தயார் செய்து எளியவர்களுக்கு கொடுத்து வரலாம். இந்த உளுந்து தானியத்தை நிறைய தர்மங்கள் செய்து வரணும். நிறைய பேருக்கு அதனால் செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் கொடுத்து வந்தா ராகு பகவானுடைய அனுகூலம் கிடைத்து மேற்படியான பிரச்சனைகள் குறையும். ராகுவினுடைய அலைவரிசை எண் 4. தொடர்ச்சியாக 4 வாரம் இந்த விஷயத்த அவங்க கடைபிடிக்கணும். அதுலயும் புற்றுக்கள் நிறைந்த கோவில்கள், பாம்பு சர்ப்பங்கள் நிறைந்த கோவில், நாகமா தேவதை இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான தான தர்மங்களை இவங்க செஞ்சாங்கன்னா நல்ல வெற்றி, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி வரணும். விஷஜந்துக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த நெய்வேத்தியங்கள்லாம் கொடுத்துட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களை வாங்கி கொண்டாந்து வீடு முழுவதும் தெளித்து வந்தாங்கன்னா, தாம் தூங்கும் அறையில வச்சுட்டு குடித்து வந்தாங்கன்னா கெட்ட கனவுகள், விஷஜந்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவனோ நிம்மதியான வாழ்க்கை அனுபவிப்பார். வெளிநாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். ஒன்றுக்கு மேற்பட்ட தார பிரச்சனைகள் இந்த ஜாதகத்தில் நீங்கும். ராகு பகவானுடைய அனுகூலம் பூரணமாக கிடைக்கும். ஒரு தானியம் எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யும். நம்பினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சிறப்பா பேசுனீங்க சார்.